அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதம் 11ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுடைய அப்டேட்ஸை மறக்காமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்லையும் டெலகிராம் லிங்க் இணைஞ்சிக்கோங்க. இந்த வீடியோ பதிவினுடைய பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் செய்தியாக நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2021ஆம் ஆண்டு அதாவது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தின விழாவில் பங்கேற்க இருந்ததாக இருந்த சிறப்பு விருந்தினருடைய பயணமானது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதனுடைய சில கண்டினியூவேஷனான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, நான் அந்த விஷயத்தை சொல்லும் போதே சொன்னேன், புதிதாக இந்திய அரசாங்கம் வேற ஒரு சிறப்பு விருந்தினர் ரெடி பண்ணுறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஓகே, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2021ஆம் ஆண்டின் குடியரசு தின விழாவில் அதாவது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி பங்கேற்க உள்ள சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சந்திர காபிர்சாத் சந்தோகி. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தோகி அப்படிங்கக்கூடியதை முக்கியமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர் என்னங்க, சந்தோகி. சத்தியமாக சொல்கிறேன், சந்திரி சந்தோகி அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன, சந்திரி சந்தோகி, சான் சந்தோகி அப்படின்னு கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேர் அப்படி தான் இருக்குது. சான், CHAN, சான் சந்தோகி அப்படின்னு தான் பேர் இருக்குங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய வம்சாவளிங்க, சரிங்களா. அதாவது இந்தியாவில் பிறந்த ஒரு வம்சாவளிங்க. இந்தியாவில் பிறந்து வேறு நாட்டில் இருக்கிறதுனால அவருக்கு இந்திய வம்சாவளி அப்படின்னு பேருங்க. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, இப்படிலாம் இருக்கான்னு. சுரினாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடுங்க. பேர் என்னங்க, சுரினாம். கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், தப்பாக எழுதியிருக்கணும்னு பார்க்காதீங்க. சுரினாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டின் அதிபருங்க, சரிங்களாங்க. இவர் எதனால் இவரை தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமானது அனுசரிக்கப்பட்டது அப்படிங்கக்கூடியது உங்களுக்கே தெரியும். அந்த தினத்திற்காக ஒரு மீட்டிங் ஆனது, வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஆனது பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணப்பட்டுச்சுங்க. அந்த அரேஞ்ச் பண்ண அந்த மீட்டிங்கில் இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக இந்த சந்தோகி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் கலந்து கொண்டாருங்க. ஓகேங்களாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சுரினாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, சுரினாமுடைய அதிபர்னு. சுரினாம் அதாவது இங்கிலீஷில் எழுதியிருக்க பாருங்க, SURINAME. ஓகேங்களா. அந்த என்னன்னா சைலண்ட். ஓகே, சுரினாம். ஓகேங்களா. சுரினாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றுங்க, சரிங்களா. ஓகே ஓகே, புரியுதுங்களா. தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா இப்படிங்கிற காண்டினென்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த தென் அமெரிக்க நாடுகளில் ஒரு சின்னதாக ஒரு கோஸ்டல், அதாவது என்னென்னா இந்த கடலோரமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி நாடுங்க இந்த சுரினாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. அதனுடைய அதிபர் தான் இந்த சந்தோகி அவர்களுங்க. ஓகேங்களா. மேலும் பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆல்ரெடி கலந்து கொண்டு இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டனுடைய பிரதமரான போரிஸ் ஜான்சன் அவர்கள். அவருடைய வருகை ரத்தானதன் காரணமாக சந்தோகி அவர்கள் இப்போ வரக்கூடிய ஜனவரி 26ஆம் தேதி வரப்போகிறாங்க. ஓகேங்களாங்க. அடுத்த செய்தியாக கோவின் செயலி, சரிங்களா, COVIN, அதாவது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கரோனா தடுப்பூசி திட்டத்தை கண்காணிக்க வரக்கூடிய ஜனவரி மாதம் 16ஆம் தேதி, ஓகேங்களா, ஜனவரி 16ஆம் தேதி கரோனாவுக்கு முதல் கட்டமாக தடுப்பூசி இந்தியா முழுக்க 3 கோடி பேர்களுக்கு சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே போட போகிறதாக நமக்கு தகவல் வெளியே இருக்குது. நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. அதனால் அந்த குளறுபடிகள் ஏதாவது புரியுதா பார்த்துக்கோங்க. கரோனா தடுப்பூசி போடுவதில் ஏதாவது குளறுபடி ஏற்பட்டால் அதை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முதல்ல முக்கியமாக அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தடுப்பூசி போடக்கூடிய இந்த முறைகளை அதை முழுக்க கண்காணிக்கிறதுக்காகவும் மத்திய அரசால் வெளியிடப்பட்ட செயலிக்கு பேர் தான் கோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய செயலிங்க, சரிங்களாங்க. நீங்கள் ஆவின்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க, சரிங்களா. இது கோவின், அதாவது கோவிட் அப்படின்னு சொல்லக்கூடியனுடைய முதல் 2 எழுத்தை வச்சுருக்காங்க, சரிங்களாங்க. அடுத்த செய்தியாக சாலை பாதுகாப்பு வாரம் செய்தித்தாளை படிச்சிருந்தீங்கன்னா போட்டிருப்பாங்க.
சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தினுடைய 2வது வாரம் ஒவ்வொரு வருடமும் அனுசரிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. ஜனவரி மாதம் 11லிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் சாலை பாதுகாப்பு வாரமானது சென்ற வருடம் வரை கொண்டாடப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வருடம் 2021ஆம் ஆண்டு மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம், சரிங்களா, மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், அந்த மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்குன்னா, சாலை பாதுகாப்பு வாரமாக இருக்கிறத நம்ம சாலை பாதுகாப்பு மாதமாக கொண்டாடலாம் இந்த வருஷத்துலேருந்து அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கொண்டாடப்படும் போது ஜனவரி 18லிருந்து பிப்ரவரி 17 வரைக்கும், ஓகேங்களா, ஜனவரி 18 டு பிப்ரவரி 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலகட்டத்தை சாலை பாதுகாப்பு மாதமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி யார் முடிவு பண்ணியிருக்கா? மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்டு நேஷ்னல் ஹைவேஸ்ன்னு சொல்கிறாங்க, நேஷனல் ஹைவேஸில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்ணியிருக்கு, இந்த முடிவு எடுத்திருக்காங்க. சரிங்களா? இது நாள் வரைக்குமே ஜனவரி 11லிருந்து ஜனவரி 17 வரைக்கும் சாலை பாதுகாப்பு வாரமாகத்தான் கொண்டாடப்பட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. ஓகேங்களா? அடுத்த செய்தியாக சி விஜில் 21 அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இது வந்து வருஷத்தை எப்பொழுதுமே மென்ஷன் பண்ணக்கூடியது 2021ஆம் ஆண்டு அப்படிங்கக்கூடியதை மென்ஷன் பண்ணுறதுக்காக 21 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சி விஜில் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். சீனா கடல். ஓகேங்களா? அதாவது இந்த சி விஜில் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையினுடைய கடலோர பாதுகாப்பு பயிற்சி. ஓகேங்களா? அதாவது சி விஜில் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா? எக்ஸசைஸ் அப்படிங்கக்கூடியது நமக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 12லிருந்து ஜனவரி மாதம் 13 ஆகிய 2 தேதிகளில் நடைபெறுகிறதுங்க. இந்த சி விஜில் அப்படின்னு சொல்லக்கூடிய கடலோர பாதுகாப்பு பயிற்சி என்பது பார்த்தீங்கன்னா 2 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறதுங்க. யாரால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவால். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்திய கடற்படை தான் இதை நடத்துது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 13 கடலோர மாவட்டங்கள் இருக்குங்க. சரிங்களாங்க? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்னு கேட்டிங்கன்னா 13. அந்த 13 கடலோர மாவட்டங்கள், அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் பிற அமைப்புகளை உள்ளடக்கியதாக இந்த சி விஜில் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்குங்க. ஓகேங்களாங்க? அடுத்த செய்தியாக தமிழகத்தில் முதல் முறையாக சமுதாய நூலகம், அதாவது கம்யூனிட்டி லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், திறக்கப்பட்ட இடம். தமிழகத்தில் முதல் முறையாக சமுதாய நூலகம் திறக்கப்பட்ட இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சியிலங்க. சரிங்களா? அங்கே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கும். பில்டிங் இருக்குன்னா லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாய நூலகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது பொதுமக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்கவும் மேம்படுத்தவும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் நூலகம் திறக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களாங்க? இதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் அந்த அதிகரிக்கக்கூடிய பழக்கத்தை இன்னும் மேலும் மேலும் வந்து என்ன பண்ணணும், மேம்படுத்துறதுக்காகவும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் நூலகம் திறக்கப்பட்டிருக்குங்க. அதுதான் கம்யூனிட்டி லைப்ரரி, சமுதாய நூலகம். ஓகேங்களாங்க? இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது. இன்றைய கேள்வியாக சமீபத்தில் மத்திய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அவர்களால் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கடல் ஆராய்ச்சி கப்பலின் பெயர் என்ன? அடுத்த செய்தியாக நாட்டிலேயே முதல் முறையாக கரோனா பாதிப்பு கண்டறியப்பட்ட மாநிலம் மற்றும் அதன் தேதி. கேள்விகள் பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவை பகிருங்க. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.